டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தில் ஒரே கலவரமாக போயிடுச்சு, காரசாரமாக போயிடுச்சு. இந்த பக்கம் பேச, அந்த பக்கம் பேச, எதிர்த்து எதிர்த்து பேச, ஒரே கூச்சலும் கும்மாளமாக தான் போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இடையில சில சிறுபலைகளும் வந்திருக்குது. ஏன்னா பொதுவாக சட்டமன்றத்துக்குள்ள சில கலகலப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். என்னதான் ரெண்டு பேரும் முட்டி மோதிக்கிட்டாலும் சில சம்டைம் வந்து என்ன பண்ணுவோம்னா சிரிப்பலைகள்லாம் வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் அப்படின்றது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற இடம் தான். இங்கே யாருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லை அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்னதான் நம்ம வந்து ஃபைட் பண்ணி நம்ம பேசுனா கூட சில சலசலப்புகள், அதாவது சிரிப்பலைகள்லாம் வரும், கலகலப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்பொழுது அவங்க ஒரு விஷயத்த பேசுனாங்க. இது மாதிரி இந்த டம்ளர் வைக்கிறீங்களே, இதனால் வந்து இந்த அவை காவலர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு எனக்கு தனிப்பட்ட விஷயத்தில் கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அது இந்த ஃபீலிங்ஸ் அவங்க சொன்னாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் இது அரசுக்கு எவ்வளோ செலவாயிட போகுது, அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிடலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குடிச்சிட்டு இது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இது கண்ணாடி பாட்டில் வைக்கலாம், இல்லை எதனா ஒன்று வைக்கலாம், இது அரசுக்கு பெருசாக இது வந்து செலவாயிடக்கூடாது, ஸோ விஜய் பர்த்டே அப்படின்றதுனால ஒரு கோரிக்கை, சின்ன கோரிக்கை, இது தனிப்பட்ட கருத்து தான் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வச்சுட்டாங்க. உடனே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து என்ன பண்ணாருன்னா, அது பார்க்குற நமக்கே சிரிப்பாக வருது. அந்நியார் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோரிக்கை. ஏன் அப்படின்னா வாட்டர் பாட்டில் இருந்தால் தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். இது எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. விஜய் அவர்களே சிரிச்சிட்டாரு. விஜய் அவர்கள் அது வரைக்கும் உருன்னு இருந்தவர் சிரிச்சிட்டாப்புல மனுஷன். எல்லாருக்கும் சிரிப்பு. ஜேசிடி பிரபாகர் ஐயா அவருக்கு சிரிப்பு, விஜய்க்கு சிரிப்பு, எதிர்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரிப்பு, எல்லாருமே அவையே ஒரே கலகலப்பாக வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அந்த மனுஷன் சொன்னது சிரிப்பாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவருக்கு ஞாபகம் வந்துருக்கு. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுந்து சொல்லியிருக்காரு, என்னப்பா அவை வந்து ரொம்ப கடுகடுன்னு போகுது, ரொம்ப சீரியஸாக போயின்னு இருக்கு, ஒரு சிறுபாலைகளை ஏற்படுத்தி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இது வந்து ஒரு காமெடிக்கு தான் அவர் சொன்னார். ஆனால் இந்த காமெடிக்கு பின்னாடி அவருடைய வலிகள், வேதனைகள் இருக்குல்ல, அதை தாங்க நம்ம பேச போகிறோம். என்னன்னா இரட்டை தலைமை அப்படின்னு அதிமுகவில் இருந்தது. ஓபிஎஸ் ஐயா ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இது ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை. அவர் முதலமைச்சராக இருந்தார், ஆட்சிக்கு அவங்க கட்சிக்கு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். 2021 தோத்துட்ட பிறகு அங்கே தான் இங்கே பூதாகரம் வெடிக்க ஆரம்பிக்குது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இல்லை, அவர் எதிர்கட்சி ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே நம்ம அலுவலகத்தில் தான் இருக்கணும். ஸோ இங்கே நம்ம டம்மியாக இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் எடப்பாடி ஓபிஎஸ் ஐயாவே நம்ம எடுத்து பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கட்சியை நம்ம ஆக்குபேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இரட்டை தலைமைலாம் வேணாம், ஒற்றை தலைமையே போதும், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் விலகிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஐயாவை விளக்குறாங்க. இவரும் எவ்வளோ போராடுறாரு, பயங்கரமாக சட்ட போராட்டம்லாம் போடுறாரு, எதிர்க்கு நின்று போராடுறாரு, வார்த்தை போராட்டம் பயங்கரமாக போராடுறாரு, முட்டு கொடுக்குறாரு, வாங்க நீங்களா நானா பார்த்துப்போம், அம்மாவின் உண்மையான விசுவாசி நான் தான், என்னை பற்றி இப்படி பேசியிருக்காங்க, அப்படி பேசியிருக்காங்க, அம்மா காலத்திலே என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். நம்மளுக்கெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது ஓபிஎஸ் தெரியும், எடப்பாடி பழனிசாமியெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் ஏன் அமைச்சர் பெருமக்களே நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. ஏன்னா எல்லா டிசிஷன் எடுக்கிறவங்க எல்லாருமே ஜெயலலிதா மட்டும்தான் அப்படின்னு. ஒரு சிலர் பேரை மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவங்களாம் அந்த ஐவர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா வைத்தியநாதன், ஓபிஎஸ், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐவர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த எஸ்பி வேலுமணி, ஐயா எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, சிவி சண்முகம், இவங்களாம் நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் இருந்தாங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். யார் இவங்களா, யார்ப்பா அவரு அப்படின்னு. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தான் இவங்களாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க, நம்மளுக்கு பிரபலமாக வராங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒற்றை தலைமை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஐயாவை அப்படியே ஒதுக்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக போகுது. அதுக்கப்புறம் பொதுக்குழு அப்படின்னு ஒன்று வருது. பொதுக்குழுவில் வச்சு என்ன பண்ணலாம், தீர்மானத்தை கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றத நீக்கிட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அப்படின்றத உடச்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது. ஸோ இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி பொதுக்குழுக்கு ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்களாம் என்ன பண்ணுறாங்க, ஜேசிடி பிரபாகர் ஐயா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட இருக்கிறார். இப்போ ஒரு தாவேக்கால இருக்கிறாரு, சபாநாயகராக இருக்கிறார். அப்போது ஓபிஎஸ் கூட தான் இருக்கிறார். ஏன்னா இவங்களாம் ஓபிஎஸ் டீம் கூட இருக்கிறவங்க. ஜேசிடி பிரபாகரன், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன்லாம் ஒரே டீமாக இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஐயா கூட அந்த இதுக்கு போகிறார், இந்த ஸ்ரீ வாரி மண்டபத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொதுக்குழு நடக்குது போகிறார்.
போயிட்டு அவர் அசிங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்துறாங்க. நீங்கள் கட்சியை விட்டுருங்க. மனுஷன் வயசில் எவ்வளோ பெரிய மூத்தவர், அவ்வளோ அமைதியானவர். அவர் நீங்கள் திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு மூத்தவர், கட்சியில் ரொம்ப பிரபலமானவர், ஜெயலலிதாவில் அடையாளம் காணப்பட்டவர் அப்படின்றதுல. இதெல்லாம் மீறி வாட்டர் பாட்டிலை தூக்கி அடிக்கிறாங்க அவர் மேலே. இது எந்த அளவுக்கு ஒரு வன்மம் அப்படின்றதுல அந்த மனுஷன் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்கள. அவர் ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு கல்யாண நிகழ்வில் ஒரு மென்ஷன் பண்ணுறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மண்டபத்தில் தான் என் சிரிப்பை நான் தொலைச்சேன். ஏன்னா என் மேலே பாட்டில் எரிஞ்சாங்க பொதுக்குழுவில். இதே மண்டபத்தில் தான் என் சிரிப்பை அன்றைக்கி நான் தொலைச்சேன். ஆனால் இன்றைக்கி என் சிரிப்பை இதே மண்டபத்தில் நான் இன்றைக்கி சிரிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த நிகழ்வில் வந்து என்ன பண்ணுறாரு, ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஸோ இப்படி பண்ணும்போது இப்போது அவர் அந்த அளவுக்கு வாட்டர் பாட்டிலை தூக்கி அடிக்கிறாங்க, அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, வெக்கப்படுத்துகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மனுஷன் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணுறப்போல வெளியே வந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொள்கிறார், சட்ட போராட்டங்களை மேற்கொள்கிறார். இந்த அதிமுகவை எப்படியாச்சுன்னா இவங்க கைட்டிலேருந்து நான் மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு யோசிக்க தோணுதுல்ல, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த அதிமுக போகாமல் இருந்தா, மற்றவங்க கிட்ட போயிருந்தா, ஓபிஎஸ் கிட்ட போயிருந்தா எப்படி இருந்திருக்கும், சசிகலா கிட்ட போயிருந்தா எப்படி இருக்கும், இப்படி நம்மளுக்கு யோசிக்க தோணலை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகாமல் ஓபிஎஸ் கிட்ட போயிருக்கலாமோ இப்போ நம்மளுக்கு தோணும். ஓபிஎஸ் கிட்ட போனால் அது எந்த லெவலுக்கு இதோட கேவலமாக போகலாம், இல்லை வளர்ச்சி அடைந்து போகலாம்னு வச்சுக்கலாம், அது வேற விஷயம். அதுக்குள்ளே நம்ம போதலை. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இபிஎஸை விட ஓபிஎஸ் கிட்ட அதிமுக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரும் அனுசரிச்சுட்டு போகிறவர். இது மாதிரி வந்து ஈகோ பிடிச்சிக்கிட்டு நான் தான் அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லாருடைய சஜெக்ஷன் எடுத்துப்பாரு. எல்லாருக்குலையும் இப்போ கட்சி நலனுக்கு வருதுன்னா அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போவார். இவ்வளவு ஏங்க அதிமுக ஒன்றிணைறதுக்கு நிபந்தனை இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், வரேன், எனக்கு பதவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், என் கூட இருக்கிறவங்களை மட்டும் கொடுங்க, ஆனால் நான் அதிமுக ஒன்றிணைறதுக்கு நான் வரேன், சாஸ்தாங்கமாக விழுந்தாங்கல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே கிடையாது. ஏன்னா அவருக்கு சுயநலம் மட்டும்தான். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்காக நான் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டுட்டு நான் வரேங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட நான் பேசுகிறேன், நான் வரேன், அதிமுக ஒன்றிணைணும், ஆட்சி வரணும், இல்லை அம்மாவின் ஆட்சி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல. அப்போ அந்த ஒரு மனசு போதல்ல. அதிமுகவில் தலைமை அப்படின்றது வந்து மன்னிக்கிற குணம் வேணும், விட்டு கொடுக்குற மனசு வேணும். ஏன்னா எம்ஜிஆரே சில அமைச்சர்களாக வெளியே போகும்போது திரும்ப வரும்போது சேர்த்துக்கிட்டாரு. இவரெல்லாம் என்ன, ஜெயலலிதா அப்படி தான் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் எம்மாத்திரம், ஜெயலலிதாக்கும் எம்ஜிஆருக்கும் நீங்கள் ரொம்ப கம்பேர் பண்ணால் இவர் எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் இவர் விடாப்படியாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் மனசுக்குள்ளே வந்திருக்கு, என்ன அசிங்கப்படுத்துறாங்க, இந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி எரிஞ்சாங்க அப்படி. ஸோ இவ்வளோ வேதனைகளோட தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிமுகவில் இருந்து வெளியே வந்திருக்கிறார், திமுகவில் போயிருக்காரு. இன்னைக்கு அவர் சொல்கிறார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் அதை சட்டசபையில் எல்லாருமே மூர்க்கமாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் கோவமாக பேசுகிறாங்க, இந்த பக்கம் கோவமாக பேசுகிறாங்க. என்னப்பா இது சட்டுன்னு யோசிச்சாரா என்னன்னு தெரியல. ஒரே இதுவாக போதே, கோவமாகவே போதே, எல்லாருமே முறுன்னு இருக்காங்களே. எதனா ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேமலதா அவர்கள் சொன்னதுக்கு உடனே கவுண்டர் கொடுக்குறாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க மனுஷன். காமெடி குசும்புங்க மனுஷனுக்கு. அந்த மாதிரி தான் அந்நியார் சொன்னது ஏற்றுக்க முடியாத காரணம், என்னை பொறுத்தவரை ஏற்றுக்க முடியாத காரணம். ஏன்னா வாட்டர் பாட்டில் வச்சா தூக்கி அடிச்சிருவாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, ஜேசிடி பிரபாகர் வாயை விட்டு சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தார், அந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தார். அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஓபிஎஸ் இதை வச்சு தான் அதை சொல்கிறேன், லிங்க் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சிரிப்பலைகள்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு, காமெடியெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஏன்னா எது வரைக்கும் தாங்க கோபமாகவே இருப்பீங்க, உருன்னு நீங்கள் அவரை திட்டுறது இவரை திட்டுறதும், கோபமே இருக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிரிப்பலைகளை ஓபிஎஸ் அவர்கள் திங்க் பண்ணி இறச்சி விட்டுருக்கிறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு தேவை தான். ஏன்னா எல்லாருமே கோபமாகவே பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் சிரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஓபிஎஸ் ஐயா இது காமெடியாக இருந்திருக்கு. என்னதான் காமெடியாக இருந்தாலும் இது அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவு அப்படின்னு தான் சொல்ல, ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு. ஸோ அது மாதிரி தான் அதெல்லாம் மறந்துட்டு சட்டசபையில் ஒரு சிரிப்பலைகளை எல்லாரும் மூஞ்சில சிரிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பை எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கிறாரு. அவையில் இருந்த எல்லாருமே, அவை காவலர்கள் எல்லாருமே, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அவர் சொல்றது யாரும் சிரிக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து இது மாதிரி சிரிப்பு காட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் வாட்டர் பாட்டிலை தூக்கி அடித்து நம்மளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினாலும் சட்டமன்றத்துக்குள்ள இதை சிரிப்பாக மாற்றினார்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.